அனைவருக்கும் என்னுடைய பணிவன்பான காலை வணக்கங்கள். சென்னை கம்பன் கழகத்தின் இணை செயலாளராக சாரதா நம்பி ஆரூரன் 40 ஆண்டுகளாக அந்த கம்பனோடு இணைந்தவள். என் தம்பி, அருமை தம்பி கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் முரளி அவர்கள் சென்னை கம்பன் கழகத்தின் துணைத் தலைவராக இருக்கின்றார். எனவே அந்த வகையில் எங்களை இணைத்தது கம்பன். எனக்கு இந்த நிகழ்வு இன்று வர வேண்டும் என்று சேக்கிழார் ஆராய்ச்சி மையத்தின் பேச்சு போட்டி நடந்து கொண்டிருக்கிறது சான்ஸ்கிரிட் கல்லூரியில். அங்கு செல்ல வேண்டியவள், ஆனால் பிற்பகலில் வருகிறேன் என்று சொல்லிவிட்டு நல்ல வேளை இந்த நிகழ்வை நான் தவறவிடாமல் வந்தேன். கிருஷ்ணமூர்த்திக்கு என்னுடைய நன்றி. நான் அடிக்கடி எங்கள் அம்மாட்ட சொல்லுவேன், ஏமா சாரதான்னு ஒரு பழைய பேரை வச்சுருக்கேன் எனக்கு அப்படின்னு சொல்லுவேன். ஆனால் இங்கே வந்ததுக்கப்புறம் தான் எவ்வளோ புண்ணியம் செய்தால் அந்த சாரதாங்கிற பேர் நமக்கு அமையும். ஸ்ருங்கேரி சாரதா பீடத்தில் என்னை பற்றி சாரதான்னு எல்லாரும் உருகிறத பார்க்குறப்ப அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. காயத்ரி அவர்கள் அத்தனை அற்புதம் சாரதாம்பிகை பற்றி அவர்கள் பாடிய பாடல். எனவே அந்த வகையில் ரொம்ப மகிழ்ச்சி. ராமநாமத்தில் மூழ்கி திளைத்தோம். எல்லாவற்றுக்கும் புண்ணியம் செய்யணுங்க. அடுத்த தலைமுறையை என் தம்பி அருமையாக வளர்த்து கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் ஒவ்வொரு தடவையும் கம்பன் கழகத்தில் அதைத்தான் சொல்கிறோம். நீங்கள் சமய சொற்பொழிவுகளுக்கு போனால் எல்லாம் அபோவ் 70 சீனியர் சிட்டிசன்ஸ் பாதி பேர் தூங்கிடுறாங்க சில சமயம் நாங்கள் பேச. அப்படிலாம் இல்லாமல் அவர்கள் பாட என்னாலெல்லாம் முதுகு வலியில பிள்ளைங்க கும்மி அடிப்பேன். நான் கற்பனை கூட பண்ணதில்லை. எங்கள் மணி சார் வந்திருக்கிறார், சாந்தாம்மா வந்திருக்கிறாங்க. நாங்களாம் ஃபிசியோதெரப்பி போகிற ஆட்கள். இங்கே வந்து கும்மி கோலாட்டம் தம்பி ஒரு ஏதோ பி காம்ப்ளெக்ஸ் இன்ஜெக்ஷன் போட்ட மாதிரி உண்மையிலேயே ஒரு எனர்ஜெட்டிக்காக நான் வந்து அதுக்கு காரணம் அவர்கள் காலையில் ஓதிய அருமையான சுந்தரகாண்ட பாடல்கள். அருமை அந்த வைப்ரேஷன்னு சொல்கிறோம் இல்லைம்மா, அதை வந்து நான் முழுமையாக உணர முடிந்தது. நான் எல்லாமே கபாலின்னு சொல்கிற ஆள், ஆனால் அந்த வைப்ரேஷனை என்னால் உணர முடிந்தது. அதனாலே அதை எல்லாருக்கும் இறைவனுடைய அருள் பரிபூர்ணமாக கிடைக்கணும்னு சொல்லி நான் மனப்பூர்வமாக வாழ்த்துகிறேன். இந்த வாழ்த்துறதுக்கு வந்து எனக்கு இருக்கிற பெரிய தகுதி, எல்லாருக்கும் நான் அக்கா. கம்மன் கழகத்துலேருந்து எல்லாருக்குமே என்னை வந்து அக்கான்னு கூப்பிடுவாங்க. பாரதிய வித்யா பவன் ராமசாமி கூட நான் அக்கான்னு கூப்பிட்றேன். எனக்கு அக்காவே இல்லைன்னா 75 90 வயசுலலாம் இருக்கிறவங்க எனக்கு வந்து தம்பியை கிடைக்கிறது ரொம்ப புண்ணியம், நல்லா கூப்பிட்டுக்கோங்க அப்படின்னு. எனவே வயது சில சமயத்தில் மிகப்பெரிய தகுதியை நமக்கு கொடுக்கும். இதெல்லாம் என் பேத்திகள் மாதிரி ரொம்ப அருமையாக பாண்டிங்கம்மா, ரொம்ப அருமை. இந்த குழந்தைகள் தான் எதிர்காலத்தில் ராமநாமத்தை நம்ம சொல்கிறோமே இந்து சமயத்தை காப்பாற்றப் போகிற குழந்தைகள். நல்ல மனைவிகளாக தாயாக வருவதற்கு இந்த அடிப்படை நம்முடைய இறை நம்பிக்கை, இறை பக்தி. இன்னைக்கு காலையிலேருந்து அந்த ராமநாமம் அந்த ஒரு பாட்டை சொல்லிடுறேன் உங்களுக்கு. ஏன்னா நான் வந்து கம்மனை பற்றி சொல்லலைன்னா நல்லா இருக்காது. ஒரே ஒரு பாடல். எப்படிப்பட்ட சந்தர்ப்பத்தில் அந்த ராமநாமம் சொல்லுகிறார் கம்பன் என்றால், வாலிவதை நமக்கெல்லாம் தெரியும். ராமன் ஒரு அம்பை போடுகிறான். ராமனுக்கு ஓரில் ஒருவில் ஒரு சொல், ஒரே அம்பு தான். அது போய் எதிரியை துளைத்து கொன்றுவிட்டு 7 கடலில் சென்று திருப்பியும் அம்ரா துணியில் வந்து புகுந்து விடும் என்று நம்ம ஒரே ஒரு அம்பு தான் சொல்கிறோம். அந்த அம்பை, மார்பை புகுந்த அம்பை தடுத்து நிறுத்திய ஒரே ஒரு வீரன் வாலி அப்படியே பிடிச்சிட்டான் அந்த அம்பை. அதை பார்த்ததுக்கு அப்புறம் தான் இப்படி ஒரு வீரனா என்று மலைத்து போன ராமன் லக்ஷ்மணெல்லாம் மெதுவாக மரத்துக்கு பின்னாலேருந்து வெளியே வர்றாங்க. அந்த காட்சி நமக்கு தேவையில்லை. இந்த பிடித்த அம்பை வாலி பார்க்கிறான். நம்ம மார்பில் ஒருத்தனால் அம்பு போட முடியுமான்னு அவனுக்கு ஏன்னா அவ்வளோ பெரிய சிவபக்தன். ஒவ்வொரு நாளும் 7 கடலுக்கும் சென்று குளித்து 7 மலைகளில் சென்று பூப்பறித்து சிவனை வழிபடுகின்ற ஒப்பற்ற வீரன். யார் எதுக்கு நின்று போரிட்டாலும் அது சரிபாதி அந்த பலம் எனக்கு வந்துவிட வேண்டும் என்ற வரம் வாங்கியவன். அவன் எதுக்கு நின்று யாருமே போரிட முடியாது. அதான் சுக்ரீவன் ஓடி ஒளிந்தான். எனவே அவன் நம்ம மார்பை வந்து துளைக்கக்கூடிய அந்த அம்பு யாருடைய அம்பு என்று எடுத்து பார்த்தால் ராம. 2 எழுத்து. கம்பன் ஒரு அழகான பாடல் வைக்கிறான். அந்த ராம நாமத்தோட அருமை. மும்மிசால் உலகுக்கெல்லாம் மூல மந்திரத்தை முற்றும் தம்மையே தமர்க்கு நல்கும் தனி பெரும் பதத்தை தானே இம்மையே எழுமை நோய்க்கும் மருந்தினை ராமா என்னும் செம்மை சேர் நாமம் தன்னை, ராமா என்னும் செம்மை சேர் நாமம் தன்னை கண்களில் பருக கண்டார். ராமாயணம் செம்மை சேர் நாமந்தன்னில் கண்களில் கண்டான். அந்த ராமநாமம் எப்படிப்பட்டது? மும்மைசால் உலகுக்கெல்லாம் மூல மந்திரம். மேல் உலகம், கீழ் உலகம், பாதாளம், என்னென்ன சொல்கிறீங்க அத்தனை உலகத்திற்கும் இருக்கின்ற ஒரே மந்திரம் ராமா. தன்னையே தனக்கு நல்கும் தனி பெரும் பதம்.
ஒப்பற்ற எந்த பெயர்களான வீடு பேர் முதற்கொண்டு எல்லாவற்றையும் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான பதத்தை ராமா உண்மைசால உலகுக்கெல்லாம் மூல மந்திரம் மற்றும் தன்னையே தமக்கு நல்கும் தனிப்பெரும் பதத்தம் இம்மையே எழுமை நோய்க்கும் மருந்து இற்றைக்கும் ஏழே பிறவிக்கும் உந்தன்னோடு ஆண்டாளம்மா சொல்கிறாங்களே, ஒருமைக்கண் தான் கற்ற கல்வி எழுமைக்கும் 7 பிறவி நமக்கு இருக்குது, அதுலேருந்து தப்பிச்சுக்கவே முடியாது. ஆனால் அந்த 7 பிறவிக்கும் ஒரே மருந்தாக இருப்பது ராமநாமம். இம்மையே எழுமை நோய்க்கும் மருந்தினை ராமா என்னும் செம்மைசே நாமந்தன்னை கண்களில் தெரிய கண்டான் என்று சொல்லுகின்ற இடத்துல எப்படிப்பட்ட இடத்தில் வாலியின் நெஞ்சில் வைத்தார் ராமநாமத்தை நம்முடைய கம்பன் நாட்டாழ்வார். அப்படிப்பட்ட ராமநாமத்தை இன்று முழுக்க நாம் பாராயணம் செய்திருக்கின்றோம். குழந்தைகள் ராமநாமத்தை பாடியிருக்கின்றார்கள். எல்லாம் வல்ல கம்பன் அருளால் இறை அருளால் அயோத்தியில் அப்படி ஒரு கோயில், நாங்கள்லாம் அங்கே போகணும்னு ஆசை தான், உடல்நிலை இடம் கொடுக்கணும். எல்லாருமே அதை சென்று போயிட்டு வரோம். கிருஷ்ணா திருப்பதி கூட்டு போன மாதிரி அயோத்திக்கும் போய் அங்கே இதே மாதிரி பாட்டெல்லாம் பாடி கம்பனை எடுத்து சொல்கிற அந்த அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கின்னு மாணிக்க வாசகர் சொல்கிறார். எல்லா பிராப்தமும் கடவுள் அருள் இருந்தால் தான் முடியும். இன்றைக்கி ஆட வச்சார்ல, அதே மாதிரி கூப்பிட்டும் போவார். அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது. ராமன் அருள் உங்கள் எல்லாருக்கும் கிடைக்க வேண்டும். வாய்ப்புக்கு நன்றி. குழந்தைகளே, உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய பாட்டிங்கிற முறையில் மீண்டும் என்னுடைய வாழ்த்துக்கள். வணக்கம்.